அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. உடலும் மனதும் பொருளும் ஆவியும் தந்தைக்காக அர்ப்பணித்தேன். உடலும் மனதும் பொருளும் ஆவியும் தந்தைக்காக அர்ப்பணித்தேன். தூய்மையில்லா இந்த உலகில், தூய்மையில்லா இந்த உலகில் தாமரை மலர் போலே நாம் வாழ்வதா. தந்தை உதவி இறுதி வரையிலும் கிடைத்திடுமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. காணுகின்றேன் சிவசக்தி தானே, கருணையின் வடிவம் அன்றோ. வாழ்வதெல்லாம் நான் அவன் அருளாலே, வாழ்த்துவேன் தினமும் நன்றே. காணுகின்றேன் எங்கும் செய்ய வேண்டும்.
வடிவமன்றோ காண்கின்றேன் எங்கும். பாலாய் தேனாய் பழமாய் சொரியும் பக்தியினாலே பகவான் அருளும். பாலாய் தேனாய் பழமாய் சொரியும் பக்தியினாலே பகவான் அருளும். பகவான் அருளால் அடைந்திடும் ஞானம் யோகம் சித்திக்கும் சத்கதி போதும். காணுகின்றேன் எங்கும் சிவசக்தி தானே கருணையின் வடிவம் அன்றோ காணுகின்றேன் எங்கும். அமுதாயினிக்கும் சிவன் திருநாமம் அறிந்தே தெளிந்தால் விலகும் பாவம். அமுதாயினிக்கும் சிவன் திருநாமம் அறிந்தே தெளிந்தால் விலகும் பாவம். மனதாசை எல்லாம் தூய்மையை கொண்டே மன்மன பவ என்னும் புண்ணிய மந்திரம் காணுகின்றேன் எங்கும் சிவசக்தி தானே கருணையின் வடிவம் அன்றோ. வாழ்வதெல்லாம் நாம் அவனருளாலே வாசுவேன் தினமும் நன்றே காண்கின்றேன் எங்கும். ओम शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 8/6/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/11/2005. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு सच्चे दिल से बाप व परिवार का स्नेही बन, मेहनत मुक्त बनने का वायदा करो और फायदा लो. உண்மையான இதயத்தோட பாபா மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பானவர்களாக ஆகி உழைப்பிலிருந்து முக்தி அடைவதற்கான உறுதிமொழியை கொடுங்கள், அதனுடைய லாபத்தை பெறுங்கள். आज बाप दादा अपने चारों ओर के श्रेष्ठ स्वराज्य अधिकारी सोमानदारी बच्चों को देख रहे हैं என்று பாப் தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள தனது சிரேஷ்டமான स्वराज्य அதிகாரி सोमानदारी குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். बाप ने बच्चों को अपने से भी ऊंचा सोमान दिया है. பாபா குழந்தைகளுக்கு தன்னை விட உயர்ந்த சோமானத்தை கொடுத்திருக்கின்றார். हर एक बच्चे को पाँव में गिरने से छुड़ाए सिर से ताज बना दिया. ஒவ்வொரு குழந்தைகளையும் கூட காலில் விழுவதிலிருந்து விடுவித்து தலையினுடைய கிரீடமாக ஆக்கிவிட்டார். स्वयं को सदा ही प्यारे बच्चों को सेवादारी कहलाया. தன்னைத்தான் எப்பொழுதும் அன்பான குழந்தைகளுக்கு சேவாதாரி எனவே கூறினார். इतनी बड़ी अथॉरिटी का सम्मान बच्चों को दिया. அவ்வளோ பெரிய அத்தாரிட்டியினுடைய சோமான் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார். तो ஆக हरेक अपने को इतनी सम्मानदारी समझते हो. ஒவ்வொருவரும் கூட தன்னைத்தான் அவ்வளவு सम्मानदारिயாக புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களா? सम्मानदारी का विशेष लक्षण क्या होता है? सम्मानदारिகளுடைய விசேஷமான லட்சணம் என்னவாக இருக்கின்றது? जितना जो सम्मानदारी होगा उतना ही सर्व को सम्मान देने वाला होगा. எவ்வளவுக்கு எவ்வளவு சமானம் உடையவர்களாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். जितना सम्मानदारी उतना ही निर्माण सर्व का स्नेह होगा. எந்த அளவுக்கு சமானதாரிகளாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு பணிவுடனும் அனைவருக்கும் அன்பானவர்களாக இருக்கின்றார்கள். சோமான்தாரிக்கு நிஷானி சோமானத்தில் இருப்பவர்களுக்கான அடையாளங்கள் பாப்கா பியாரா சாத்மே சர்வகா பியாரா. பாபாவுக்கும் அன்பானவர்கள், கூடவே அனைவருக்கும் அன்பானவர்கள். அதுக்கா பியாரா நெய் பேத்கா பியாரா. எல்லைக்குட்பட்ட அன்பானவர்கள் கிடையாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பானவர்கள். जैसे बाप सर्व के प्यारे हैं, चाहे 1 मास का बच्चा है, चाहे आदि रतन भी है, लेकिन हर एक मानता है ना मैं बाप का, बाबा मेरा. பாபா எப்படி அனைவருக்கும் அன்பானவர்களாக இருக்கின்றார். 1 மாத குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது ஆதி ரத்தனமாக இருந்தாலும் சரி எல்லோருமே இதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். என் நிஷானிய சர்வக்கே பியாரே பன்கி. இதுதான் அடையாளம். அனைவருக்கும் அன்பானவர். சிரேஷ்ட சுமான்கி, அதுவும் சிரேஷ்டமான சுமானத்திற்கு. क्योंकि ऐसे बच्चे ஃபாலோ பதர் करने वाले. ஏன்னா அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தந்தையை ஃபாலோ செய்பவர்கள். देखो बाप ने हर वर्ग के बच्चों को, छोटे बच्चों से लेके बुजुर्ग सम्मान बच्चों को सम्मान दिया. பாபா ஒவ்வொரு வர்க்கத்தினுடைய குழந்தைகளுக்கும் சின்ன குழந்தைங்களா எடுத்து வயதானவர்கள் வரை தனக்கு சமமான குழந்தைகளுக்கு கூட சமானம் கொடுத்திருக்கின்றார். யூத்துக்கோ விநாசகாரி சே விஸ்வ கல்யாணக்காரி கா சமான் தியா. யூத்துக்கு என்ன? விநாசகாரியிலிருந்து உலக நன்மையாளர் என்ற சமானத்தை கொடுத்தார். महान बनाया, महानाக ஆக்கிவிட்டார். प्रवृत्ति वालों को महात्माएं, बड़े बड़े सदगुरु उनसे भी ऊंचा प्रवृत्ति में रहते पर वृत्ति रहने महात्माओं को भी फेस झुकाने वाला बनाया. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு
மகாத்மாக்கள், அதாவது பெரிய பெரிய ஜக குருக்கள், அவர்களோ உயர்ந்த குடும்பத்தில் இருந்தாலும் பரவிருத்தியில் இருக்கக்கூடிய மகாத்மாவுக்கு கூட அவர்கள் பணியை செய்யக்கூடியவர்களாக செய்துவிட்டார். कन्याओं को विशेष शक्ति स्वरूप का सम्मान याद दिलाया बनाया. கன்னிகைகள் என்ன பண்ணார்? சிவசக்தி ஸ்வரூபத்தினுடைய சுமானத்தை நினைவுபடுத்தினார், அப்படியே ஆக்கிவிட்டார். बुजुर्ग बच्चों को ब्रह्मा बाप की हमजिन्स अनुभव का सम्मान दिया. வயதானவர்களுக்கு பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவமாக சுமானத்தை கொடுத்தார். ஐசே ही சுமான்தாரி பச்சே, அதே போன்று சோமான்தாரி குழந்தைகள் ஹர் ஆத்மா को ऐसे सोमान से देखेंगे. ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கூட எப்படிப்பட்ட சுமானத்தில் தான் பார்ப்பாங்க. சரி தேக்கேங்க நீ லேக்கின் சம்பவமே ஆயங்கி, வெறுமனே பார்க்க மட்டும் செய்ய மாட்டார்கள், சம்பந்தம் தொடர்பிலையும் வருவார்கள். பாபா क्योंकि ஏனெனில் சமான் தே அபிமான் கோ மிட்டானே வாலா ஹை. மானம் என்பது தேக அபிமானத்தை நீக்குகின்றது. ஜஹாं सम्मान होगा वहाँ देह का अभिमान नहीं होगा. எங்கே சுமானம் இருக்கோ அங்கே தேகத்தினுடைய அபிமானம் இருக்காது. பௌத் சகஜ் சாதனை ரொம்ப ஈஸியான ஒரு சாதனம். தேக அபிமானுக்கு மிட்டானேகா, தேக அபிமானத்தை நீக்குவதற்கு. சதா சொமான் மே ரஹ்னா, அது என்ன? எப்பொழுதுமே சொமானத்தில் இருப்பது. சதா அரேக்கோ சொமான் சே தேக்னா, ஒவ்வொருவரையும் கூட சொமானத்தோட பார்க்க வேண்டும். சாஹே பியாதா ஹே, அவங்க காலாட்படையாளராக இருந்தாலும் சரி. 16,000 की माला में लास्ट नंबर भी है. 16,000 உடைய அந்த மாலையில் கடைசி நம்பராக இருந்தாலும் கூட லாஸ்ட் நம்பரவே भी ड्रामानुसार बाप द्वारा कोई न कोई विशेषता है. அவங்க கடைசி என்ன இருந்தாலும் கூட பாப் தாதாமிலிருந்து ஏதாவது ஒரு டிராமா அனுசாரமாக விசேஷ தன்மையை பெற்றிருக்கின்றார்கள். சுமான்தாரி விசேஷ்கு தேக் சுமான் தேத்தே. சுமான்தாரி எப்போதுமே விசேஷதாயை பார்த்து தான் சுமானம் கொடுக்கின்றார்கள். உன்கி திருஷ்டிமே விருத்திமே கிருத்திமே ஹரேக்கு விசேஷதா சமாயி होती है. அவங்களுடைய திருஷ்டி ஆகட்டும், அவங்களுடைய விருத்தி ஆகட்டும், அவங்களுடைய கர்மமாகட்டும், ஒவ்வொன்றிலையும் விசேஷா தான் நிரம்பி இருக்கின்றது. ஜோ பி பாப்கா பனா வ விசேஷ ஆத்மா ஹை. யாரெல்லாம் பாபாவுடைய குழந்தையாக ஆகியிருக்கின்றார்களோ அவர்கள் விசேஷமான ஆத்மாக்கள். சாஹே நம்பர் வார் ஹை, அவங்க வரிசைகரமாக இருந்தாலும் கூட துனியாக்கு கோட்டமே கோய் என்ன, உலகத்தினரில் கோடியில் ஒரு சிலர் தானே. ஐசே अपने को सभी विशेष आत्मा समझते हो. அப்படி நீங்கள் எல்லாரும் கூட தன்னைத்தான் விசேஷமான ஆத்மா என்று புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களா? சோமான் में स्थित रहना है. சோமானத்தில் நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். தேக அபிமானமே நஹி சோமான், தேக அபிமானத்தில் இருக்கக்கூடாது, சோமானத்தில். பாப் கோ ஹரேக் பச்சே சே பியார் क्यों है. பாபா சூப்பராக ஒரு கேள்வி கேட்கிறார். பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் ஏன் அன்பு இருக்கிறது? क्योंकि ஏனென்றால் பாபா ஜான்தே, பாபாவுக்கு தெரியும் மேரேக்கு பௌச்சான் மேரே பனே என்ன, என்னை கண்டு கொண்டு என்னுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா. சாஹே ஆஜ் இஸ் மேலே மே பி பஹலி பார் ஆயே ஹே. இந்த மேலையில் அவங்க முதல் தரையாக வந்திருந்தாலும் கூட ஃபிர் பி பாபா கா, அப்புறமும் என்ன சொன்னீங்க? பாபான்னு சொன்னீங்க. தோ பாப் கா பியார் கே பாத்திர ஹே. ஆக பாபாவுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக இருக்கின்றீர்கள். பாப் தாதாக்கோ சானூர்க்கு சர்வ பச்சே சர்வசே பியாரே. பாப் தாதாக்கு 4 பக்கங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளும் எல்லாரை விட ரொம்ப அன்பானவர்கள். ஐசே ஃபாலோ ஃபாதர், அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? ஃபாலோ ஃபாதர். கோய் பி அப்ரியாய் நஹி சர்வ பிரிய. எனக்கு பிரியமற்றவர்கள் என்று யாருமே கிடையாது, எல்லோருமே பிரியமானவர்கள். தேக்கோ ஜோபி பச்சே மேரா பாபா கேத்தே. பாபா சொல்ல பாருங்க, எந்த குழந்தை என்னுடைய தந்தைன்னு சொல்கிறாங்களோ தோ மேராப்பன் கிஸ்னே லாயா, எனது என்பதை எதில் கொண்டு வந்தாங்க? ஸ்னேஹ்னு. அந்த எனது எதை கொண்டு வந்துகிறது? அன்பு தான். ஜோபி பைட்டே, யாரெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களோ ஓ சமஸ்தே ஹோ,
புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஸ்னேஹ்னே பாப்கா பனாலியா, அன்பு தான் பாபாவுடையவர்களாக ஆக்கி இருக்கின்றது. பாப்கா ஸ்னேக் சும்பக்க, பாபாவுடைய அன்பு எப்படி இருக்கு? ஒரு காந்தமாக இருக்கிறது. ஸ்னேக்கே சும்பக்கே பாப்கே பன்கே, அன்பினுடைய அந்த ஈர்ப்பில் தான் பாபாவுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஸ்னேக்கா தில்கா ஸ்னே, கனிக்கு மாத்திர ஸ்னேனே, சும்மா சொல்கிறதுக்கு அன்பு இல்லை, இதயபூர்வமான அன்பு. தில்கா ஸ்னேஸ் பிராமன் ஜீவன் கா ஃபவுண்டேஷன் है. இதயபூர்வமான அன்பு தான் பிராமண வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. மில்லைக்கும் ஆத்தேஹோ, சூப்பராக பாபா கேட்குறார், சந்திப்பதற்கு ஏன் வருகின்றீர்கள்? ஸ்னேலே ஆயானா, அன்பு தான் உங்களை கொண்டு வந்திருக்கின்றது அல்லவா. ஜோபி சபி பைட்டே, யாரெல்லாம் எல்லாரும் அமர்ந்திருக்கின்றீர்களோ, ஆயே கியூ ஆயோ, வந்திருக்கின்றீர்கள் எதற்காக? ஸ்னேனி கீஞ்சானா, அன்பு தானே உங்களை இழுத்து வந்தது. ஸ்னேபி கித்தனா, அந்த அன்பு கூட எவ்வளவு? 100% கம்ம, 100% இல்லை குறைவாக இருக்கிறதா? ஜோ சமஸ்தே ஸ்னேமி ஆம் 100% ஹாத் உட்டான், யார் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களோ எங்களுக்கு அன்பு 100% இருக்கின்றது என்று அவர்களாம் கைகளை உயர்த்துங்கள். ஸ்னேமே 100%, அன்பில் எல்லாருமே 100%. தொடிபி கம் நெய், கொஞ்சம் கூட குறைவாக இல்லையா? அச்சா, நல்லது. ஓ இத்தனை ஸ்னே ஆப்பஸ்மே பிராமணமே. இப்போ தான் இன்னொரு கேள்வி, ரொம்ப டெக்னிக்கலாக கேட்குறார். அந்த அளவு அன்பு உங்களுக்குள்ள பிராமணர்களுக்குள்ளே இருக்கின்றதா? இஸ்மே ஆத் விட்டா, அதில் நான் கை தூக்க செய்யவா? இஸ்மே பர்சன்டேஜ், இதில் சதவீதம் இருக்கிறது. ஜெய்சே பாப்கா சபிசே ஸ்னேஹ், எப்படி பாபாவுக்கு எல்லார் மேலேயும் அன்பு இருக்கின்றது, ஐசஹி அதே போன்று பச்சோக்கோபி சர்வசே ஸ்னே சர்வக்கே ஸ்னே, எல்லார் மேலேயும் அன்பு இருக்கணும், எல்லாருக்கும் அன்பானவர்களாகவும் இருக்கணும். எல்லார் மேலேயும் அன்பு இருக்கணும், எல்லாருக்கும் அன்பானவர்களாகவும் இருக்கணும். தூசரிக்கு கம்சோரிக்கோ தேக்கோ நஹி, அதுக்கு காரணமும் பாபா சொல்லிட்டான், பிறருடைய பலவீனத்தை பார்க்காதீர்கள். அகர் கோய் சன்ஸ்கார்க்கு வஷீபூத் ஹை, யாராவது ஒருத்தவங்க சன்ஸ்காரத்து அடிமையாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்க, तो ஃபாலோ கிஸ்கோ கர்ன, நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்? வஷீபூத் வாலேக்கோ, அடிமையாக இருக்கிறவங்க இல்லையா? வசீகரன் மந்திர தேனே வாலேக்கோ, நீங்கள் வசீகரிக்கக்கூடிய மந்திரத்தையே கொடுக்கக்கூடியவர்கள். வஷீபூச்சை சுடானே வாலே மந்திர, அடிமைத்தனத்திலேருந்து வெளியாக்குகின்ற மந்திரம் அது. சுடானே வாலோகன, ஆக விடுவிக்கக்கூடியவர்கள் தானே நீங்கள். யார் தேக்கனே வாலே ஹோ, இல்லை பார்க்கக்கூடியவர்களா? கி திக்காய் தே தேத்தா, இல்லை அது தெரிகின்றதா? பார்க்கின்றவர்களா? நான் பார்க்கலப்பா, ஆனால் அது அப்படி தெரியுதுன்னு சொல்கிறீங்களே, தெரிகின்றதா? அகர் கோய் கராப் சீஸ் திக்காய் பி தேத்தி ஹை, ஒன்று கெட்டது தெரிந்தாலும் கூட கியா கரத்தையோ, என்ன செய்கின்றீர்கள்? தேக்தே ரத்தையோ கினாரா கர் லேத்தியோ, பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அந்த கெட்டதை, இல்லை அதை விட்டு விலகிடுறீங்களா? கியோக்கி, ஏனெனில் பாப் தாதானே தேக்கா, பாப் தாதா பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? ஜோ தில்கே ஸ்னேஹ், பாப்கே தில்கே ஸ்னேஹ், யார் இதயபூர்வமான அன்பு, பாபாவிடம் இதயபூர்வமான அன்பை வைத்திருக்கின்றார்களோ, சர்வக்கே ஸ்னேஹி அவசிய ஹோங்கே, அனைவருக்கும் அன்பானவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். தில்கா ஸ்னேஹ் பௌத் சஹஜ் வித்திய, இதயபூர்வமான அன்பு தான் ரொம்ப சகஜமான ஒரு விதி. எதுக்கு? சம்பன்ன அவர் சம்பூர்ண பன்னேக்கி, சம்பன்னமாக ஆவதற்காகவும் சம்பூர்ணமாக ஆவதற்காகவும் சகஜமான விதி எது? இதயபூர்வமான அன்பு. சாயே கோய் கித்தனா பி ஞானி ஹோ, அவங்க எவ்வளோதான் பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, ஆக தில்கா ஸ்னேஹ் நெய், இதயபூர்வமான அன்பு இல்லை என்றால் பிராமன் ஜீவன் மே ரமணீக் ஜீவன் நஹி ஹோகி, பிராமண வாழ்க்கையில் ஒரு என்டர்டெயின் வாழ்க்கையாக இருக்காது. ரூக்கி ஜீவன் ஹோகி, காஞ்சி போன ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கியோங்கி, ஏனெனில் பாபா காரணம் சொல்ல பாரு, ज्ञान में स्नेह बिना और ज्ञान है तो ज्ञान में प्रश्न उठते हैं क्यों क्या, ஞானம் இருக்குது, அன்பு இல்லைன்னா ஞானத்தில் கேள்வியில் எழுகின்றனவாம், ஏன் எதற்கு என்று. लेकिन स्नेह ज्ञान सहित है
तो स्नेह सदा स्नेह में लवलीन रहते हैं. ஞானத்தோட அன்பு இருந்ததுன்னா அன்பானவர்கள் எப்போதும் அன்பிலேயே மூழ்கி இருக்கின்றார்கள். ஸ்னேஹிக்கு யாத் கர்னிக்கு மேனத் नहीं करनी पड़ती है. அன்பானவர்களை நினைப்பதற்கு எந்த உழைப்புமே தேவையில்லை. சிர்ஃப் ஞானிய ஸ்னேஹ் नहीं तो मेहनत करनी पड़ती. வெறும் ஞானியாக இருக்கிறாங்க, அன்பு இல்லை என்றால் உழைக்க வேண்டி இருக்கின்றது. वो मेहनत का फल खाता है, मोहब्बत का फल खाता. ஏன்னா அவங்க உழைப்பினுடைய பலனை சாப்பிட்றாங்க, அன்பானவங்க அன்பினுடைய பலனை சாப்பிட்றாங்க. ஞான பீஜ், ஞானம்தான் விதை, லேக்கின் ஆனால் பானி ஹே ஸ்னே, தண்ணி எது? அன்பு. இவ்வளோ ஒண்டர்ஃபுல் ஒரு ஆழமான ரகசியம் சொல்ல பாரு. ஞானம் இல்லாமையும் உங்களால் வெற்றி அடைய முடியாது, உங்களால் முக்தி ஜீவன் முக்தி அடைய முடியாது. சமஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அதை விதைன்னு சொல்கிறேன். ஆனால் விதைக்கு கூட என்ன வேணும்? தண்ணி வேணும்ல. தண்ணி தான் என்ன? அன்பு. அகர் பீஜ் கோ ஸ்னேஹ கா பானி நஹி மில்தா, அந்த ஞானத்துக்கு விதைக்கு அன்பினுடைய தண்ணீர் கிடைக்கவென்றால் ஃபல் நஹி நிகல்தா ஹை, பலன் என்பது வெளிப்படுவது இல்லை. तो ஆக आज बाप दादा सर्व बच्चों के दिल का स्नेह चेक कर रहे थे. இன்னைக்கு பாப் தாதா அனைவருடைய இதயபூர்வமான அன்பு எவ்வளோ இருக்குங்கிறத சோதனை செய்தார்கள். சாहे பாப் சே சாहे சர்வ சே. அதுலேயும் பாபா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. பாபாட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க, எல்லாருமே எவ்வளோ அன்பு இருக்குங்கிறதையும் பார்க்குறாங்க. तो आप सभी अपने को क्या समझते हैं? அடுத்து பாபா கேட்குறாங்க, உங்களை நீங்கள் என்னவாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஸ்னேஹி ஹே, அன்பானவர்களாக. ஸ்னேஹி, அன்பானவர்களாக. தோ சமஸ்தே தில் கே ஸ்னேஹ ஹாத் உட்டாओ. யார் நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களோ நான் இதே பூர்வமான அன்பானவன் என்று கைகளை உயர்த்துங்கள். மெஜாரிட்டி கையை தூக்கிட்டாங்க. அச்சா, சர்வக்கே ஸ்னேஹி. அடுத்த கேள்வி, அனைவருக்கும் அன்பானவர்களா? பாப்கே தோ தில் கே ஸ்னேஹி, பாபாவுக்கு இதயபூர்வமான அன்பானவர்களாக இருக்கின்றீர்கள். சர்வக்கே ஸ்னேஹியோ, எல்லோருக்கும் அன்பானவர்களாக இருக்கின்றீர்களா? சர்வக்கே, இன்னொரு விட அதில் ரொம்ப பாபா சொல்கிறார், அனைவருக்கும், 1% கூட அதில் விடக்கூடாது. ஹர் ஏக் சமஸ்தா ஏ மேரா பாய் பேன். ஒவ்வொருவரும் கூட இப்படி புரிந்து கொண்டிருக்காங்களா, இவங்க என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி. ஹரேக் சமஸ்தா ஏ மேரா ஹே. அடுத்து இவங்க என்னுடையவர்கள் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்களா? கி கோய் கோய் சமஸ்தா, இல்லை ஒரு சிலர் தான் நினைக்கிறாங்களா? ஜெய்சே பாப் கே ஸ்னேஹ் மே சபி ஹாத் உட்டாதே. பாபாவிட்ட அன்பு கேட்டால் எல்லாருமே கையை தூக்குறீங்க. பாப் கே ஸ்னேஹ் ஆப் ஹரேக் கே லியே ஹாத் உட்டாएंगे. நீங்கள் ஒவ்வொருவரும் கூட பாபாவுக்கு அன்பானவர்களான்னு கேட்டால் கையை தூக்கிடுவீங்க. ஏ சர்வக்கே ஸ்னேஹி ஹே. அதே மாதிரி அனைவருக்கும் அன்பானவர்களா? ये सर्टिफिकेट मिलेगा. இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்குமா? क्योंकि ஏனெனில் பாப் தாதா ने पहले भी कहा था. பாப் தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஆபத்தான வார்த்தை இது. ஏற்கனவே சொல்லியிருக்காருன்னா அதை நம்ம இன்னும் செய்யலைன்னு அர்த்தம், அதில் கவனம் கொடுக்கலன்னு அர்த்தம். அதனால தான் பாபா என்ன சொல்கிறார், ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார். என்ன? சிறு பாப்ஸு சர்டிஃபிகேட் நெய்லேன்னா வெறுமனே பாபாட்ட மட்டும் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடாது. பிராமன் பரிவார் से भी लेना है, பிராமண குடும்பத்தினரிடமிருந்தும் பெற வேண்டும். क्योंकि அதுவும் காரணம் சொல்கிறா பாருங்க. ஏனெனில் இச்சமய பாப் தர்ம ராஜ்ய தோனோ சாஸ்திரம். பாபா இப்பொழுது தர்மத்தை மட்டும் ஸ்தாபனம் பண்ணல, ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணி கொண்டு இருக்கின்றார். ராஜேஸ்வர் பாப் नहीं होंगे. அந்த ராஜ்யத்தில் பாபா மட்டும்தான் இருக்க மாட்டார், பரிவார் भी रहेगा. இந்த குடும்பம் பூரா இருக்கும் இல்லையா? பாப்கே பி பியாரே, பாபாவுக்கும் பிரியமானவர்களாக, பரிவார்க்கே பி பியாரே, இந்த குடும்பத்தினருக்கும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும். ஞானி பனே ஹோ, பாபா எல்லாம் அழகாக சொல்ல பண்ணுங்க. ஞானியாக ஆயிட்டீங்க, லேக்கின் ஆனால் என்ன? சாத்மி ஸ்னேஹ் பண்ணா பி ஜரூரி. கூடயே அன்பானவர்களாக ஆவதும் ரொம்ப ரொம்ப அவசியம். सम्मान में रहना और सम्मान देना, ये दोनों जरूरी है. சுமானத்தில் நீங்கள் இருக்கணும், மரியாதை கொடுக்க வேண்டும், ரெண்டுமே அவசியம். बाप ने ब्राह्मण जन्म लेते ही हर एक बच्चों को सम्मान दिया. பாபா பிராமண ஜென்ம எடுத்த உடனேயே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மரியாதை கொடுத்தார். தப்தே ஊஞ்சே பனே,
அதனால் தானே நீங்களாம் உயர்ந்தவர்களாக ஆக்கி இருக்கின்றீர்கள். इस एक जन्म में सम्मान देना है और सारे कल्प उसके सम्मान प्राप्त होना है. இந்த ஒரு ஜென்மம் நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். முழு கல்பமும் அதனுடைய பலன் உங்களுக்கு மரியாதை கிடைத்து கொண்டே இருக்கும். ஆதா கல்ப ராஜ்ய அதிகாரிக்கா சம்மான் மில்தா है. பாதி கல்பம் ராஜ்ய அதிகாரியினுடைய மரியாதை கிடைக்கும். ஆதா கல்ப் மீதி பாதி கல்பம் பக்தோதார சம்மான் மில்தா है. பக்தர்கள் மூலமாக மரியாதை கிடைக்கும். லேக்கின் ஆனால் இங்கே தான் இருக்க விஷயமே. ஆனால் என்ன, இஸ்கா சாரே கல்புக்கு ஆதார இதுக்கு அதாவது முழு கல்பத்துக்கு ஆதாரமே இஸ் ஏக் ஜனமே இந்த ஒரே ஒரு ஜென்மத்தில் சம்மான் தேனா சம்மான் லேனா மரியாதை கொடுக்க வேண்டும், மரியாதை பெற வேண்டும். அபி அபி பாப் தாதா தேக் ரஹே हैं. இப்போ பாப் தாதா பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். चारों विदेश में कोई रात में कोई दिन में मिलन मना रहे. ஃபாரினில் சில பேர் இரவில், சில பேர் பகலில் பாபானுடைய சந்திப்பை கொண்டாடி கொண்டு இருக்கா. अच्छे पुरुषार्थ की गति को बढ़ाने के लिए आपकी दादी भी अच्छी मिली है. நல்ல புருஷார்த்தத்தினுடைய ஸ்பீட் அதிகரிக்கிறதுக்காக உங்களுக்கு தாதி ஜானகி கூட நன்றாக கிடைத்திருக்கின்றார்கள். ஐசா அப்படித்தான் அல்லவா. ஜராசி கோய் கம்மி தேக்தியா ஃபாரின் கிளாஸ் கிளாஸ் கடாத்தி. கொஞ்சம் குறைய பார்த்தாலும் சரி உடனடியாக கிளாஸ் மேலே கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கிசி பி பச்சேக்கோ சாहे தேஷ் வாலே சாहे விதேஷ் வாலோ, எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க உள்நாட்டினராக இருந்தாலும் சரி வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, कितने भी सब्जेक्ट मेहनत लगती है तो उसको मूल कारण है. எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு உழைப்பு இருக்கின்றது என்றால் அதுக்கு மூலமான காரணம் என்ன, தில்க ஸ்னேகி கமி, இதயபூர்வமான அன்புல குறைவு இருக்கிறது. ஸ்னே மன லவ்லி, அன்பு என்றால் என்ன, அன்புல மூழ்கி விடுவது. யாது கர்றனை படுத்தா யாது புலானா முஸ்கில் होता है. நினைவு செய்ய வேண்டியது இருப்பதில்லை, நினைவு மறப்பது கஷ்டமாக ஆகிவிடுகிறது. அகர் மேனத் கர்னி படுத்திய தில் ஸ்னேகோ செக் கரோ. உங்களுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்டில் உழைக்க வேண்டியிருக்கு அப்படின்னாலே நீங்கள் செக் பண்ணுங்க உங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு இதயத்தில் இருக்குது. கா லீக்கேஜ் तो नहीं है. எங்கேயாவது லீக்கேஜ் ஆகிறதா? चाहे लगाव कोई व्यक्ति से, चाहे व्यक्ति की विशेषता से, चाहे कोई साधन से, सैल्वेशन से, एक्स्ट्रा सैल्वेशन, कायदे प्रमाण सैल्वेशन ठीक है, लेकिन सैल्वेशन से भी प्यार होता है जो लगाव होता है. பாபா எவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு மனிதர்கள்ட்ட பற்று இருக்கலாம், அல்லது அவங்களுடைய விசேஷ தன்மையின் மீது பற்று இருக்கலாம், சாதனை மேலே பற்று இருக்கலாம், சால்வேஷன் மேலே பற்று இருக்கலாம். எக்ஸ்ட்ரா சால்வேஷன் வேணும்னு, எனக்கு ரூல்ஸ் பிரகாரம் சால்வேஷன் கிடச்சிருக்கு தான், ஆனால் எக்ஸ்ட்ரா சால்வேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு அன்பு இருக்கலாம். அது கூட என்ன, ஒரு பற்று தான். ஓ சால்வேஷன் யாத் ஆத்தி ரஹேகி, அந்த சால்வேஷன் உங்கள் நினைவில் வந்துக்கிட்டே இருக்கும். उसकी निशानी है, அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, कहाँ भी लीकेज होगी ना तो वहाँ जीवन किसी भी कारण के साथ अनुभूति नहीं होगी. எங்கேயாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் திருப்தி என்பது அனுபவம் ஆகாது. कोई ना कोई कारण असंतुष्ट का अनुभव कराएंगे. ஏதாவது ஒரு காரணமானது அத்திருப்தியை உங்களுக்கு அனுபவம் செய்விக்கும். और संतुष्ट होगी उसकी निशानी सदा प्रसन्नता होगी. எங்கே திருப்தி இருக்குமோ அங்கே எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். சதா ரூரானி குலாப் முஃபி முஸ்கராத்தா ரேகா, எப்போதுமே ஆன்மீக மலர் போல மலர்ந்த முகமாக இருப்பார்கள். கிலாவா ரேகா, மலர்ந்த முகமாக இருப்பாங்க. மூட் ஆஃப் நெய் யோகி, மூட் ஆஃப் ஆக மாட்டாங்க. சதா டபுள் லைட், எப்போதுமே டபுள் லைட்டாக இருப்பாங்க. தோ சம்ஜா मैंने से अभी बच जाओ. புரிகின்றதா? உழைப்பிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். பாப் தாதாக்கு बच्चों की मेहनत अच्छी नहीं लगती है. பாப் தாதாக்கு குழந்தைகள் உழைக்கிறது பிடிக்கலையாம். ஆதா கல்ப் मेहनत की है, பாதி கல்பம் நீங்கள் உழைத்திருக்கின்றீர்கள். அபி மௌஜ் கரோ, இப்போ என்ஜாய் பண்ணுங்க. மொஹபத் மே லவ்லின் ஹோ, அன்புல மூழ்கி போயிடுங்க. அனுபவக்கி மோத்தி ஜான் சாகருக்கு தலைமை அனுபவ கரோ, அனுபவத்தினுடைய முத்துக்களை ஞான கடலினுடைய அடியில் அனுபவம் செய்யுங்கள். சரி டுபுக்கிலாக்க சாகசே நிக்கல்னே ஜா, வெறுமனே மூழ்கி
கடல்லேருந்து ஏஞ்சிடாதீங்க, லவ்லின்ற மூழ்கியே இருங்கள். சபினை பாய்தா தோக்கியா என்ன, நீங்கள் எல்லாருமே உறுதிமொழி கொடுத்தீர்கள் அல்லவா, சாத் ரஹேங்கே சாத் சலேங்கே, கூடையே இருப்போம் கூடையே போவோம். வாய்தாக்கியா, இந்த உறுதிமொழியை கொடுத்தீங்களா, சாத் சலேங்கே பீச்சே மிச்சாங்க, கூடையே வருவீங்களா இல்லை பின்னாடியே வருவீங்களா. ஜோ சாத் சல்லைக்கிலே தயாராக ஹாத் விட்டா, யார் கூடையே போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களோ கைகளை உயர்த்துங்கள். தைரிய சோச்கர் விட்டாவோ, தயாராக இருக்கீங்களா, யோசித்து கையை தூக்குங்க. தயாரே அர்த்தாத் பாப் சமான, நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பாபாவுக்கு சமமாக இருக்கின்றீர்கள். கவுன் சாத் சலேகா, யார் கூடையே போவார்கள், சமான் சாத் சலேகானா, யார் சமமாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் கூட போவார்கள் அல்லவா. தோ சலேங்க, போகலாமா. அவர் ரெடி, எவர் ரெடியாக இருக்கின்றீர்களா. பைலி லைன் எவர் ரெடி, முதல் லைனில் உட்காந்துக்கோங்க, சொல்லுங்கள் எவர் ரெடியாக இருக்கீங்களா. கல் சென்னைக்கு ஆர்டர் கரே சலேங்க, நாளைக்கு போகலான்னு ஆர்டர் பண்ணால் போயிடுவீங்களா. அச்சா பிரவருத்தி வாலே சலேங்க, குடும்பத்தில் இருக்கவங்க போவீங்களா. பச்சனே ஆதாயங்க, குழந்தைகள் உங்கள் நினைவுக்கு வரமாட்டாங்களா. மாத்தாயன் சலேங்க, தாய்மார்கள் செல்வீர்களா. மாத்தாயன் தயார் ஹே, தாய்மார்கள் தயாராக இருக்கின்றீர்களா. கோய் பி சீஸ் யாத் நீ ஆயகி, எந்த ஒரு பொருளும் உங்கள் நினைவுக்கு வரக்கூடாது. டீச்சர்ஸ்க்கோ சென்டர் யாத் ஆயேகா. பாபா அடுத்து டீச்சர்ஸை பார்த்து வைக்கிறார், உங்களுக்கு சென்டர் நினைவுக்கு வருமா. ஜிக்யாசு யாத் ஆயங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நினைவுக்கு வருவாங்களா. நெய் யாத் ஆயங்க, நினைவுக்கு வரமாட்டார்களா. அச்சா நல்லது. சபி நிர்மோகி ஓகே, என்ன எல்லோருமே மோகமற்றவர்களாக ஆகிவிட்டீர்களா. ஃபிர் தோ பஹுத் அச்சி பாத், அப்புறம் இதோட என்ன நல்ல விஷயம். ஃபிர் தோ மேனத் நெய் கர்னி படேகினா, அப்புறம் நீங்கள் உழைக்க வேண்டி இருக்காது அல்லவா. आज बाप दादा सभी को चाहे सम्मुख बैठे चाहे दूर बैठे भी बाप के दिल में बैठे, நீங்கள் பாப் தாதா எல்லாருக்கும் அவங்க முன்னாடி உட்காந்தாலும் சரி இல்லை தூரத்தில் இருந்தாலும் பாபானுடைய இதயத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு சபிக்கு ஆதிக்கா தின் மேனத் முக்தம் பனானே சாத்தே, இன்னைக்கு நாளில் உழைப்பிலிருந்து விடுபட்டவர்களாக செய்ய விரும்புகின்றார்கள். பண்ணீங்கே ஆவீர்களா. தாலி தோ பஜாதி பண்ணீங்க, கையில் தட்டிட்டீங்க ஆனால் ஆகுவேன்றீங்களா. கல்சே கோய் தாதியாக்கே பாஸ் நீ ஆயேகா, நாளையிலேருந்து யாருமே தாதிகிட்ட வரக்கூடாது. மேனத்தினே கராயங்க, அவங்கள உழைக்க வைக்கக்கூடாது. மௌத் से मिलेंगे, சந்தோஷமாக சந்திக்க வேண்டும். जो डैड को पास नहीं आएंगे कंप्लेंट नहीं करेंगे, कंप्लीट जोन ஹெட்டுக்கிட்டையும் போக மாட்டீங்க, கம்ப்ளைண்ட்டு பண்ண மாட்டீங்க, ஏன்னா கம்ப்ளீட் ஆகிடுவீங்க. டீக் சரிதானே. அபி ஹாத் உட்டா, இப்போ கைகளை உயர்த்துங்க. देखो सोच के हाथ उठाना, யோசித்து கையை தூக்குங்க. ऐसे नहीं उठा लेना, அப்படியே கையை உயர்த்திடார்கள். कोई कंप्लेंट नहीं, कोई मेरा मेरा नहीं, कोई मेरा नहीं. எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, யாரும் என்னுடையவருன்னு கிடையாது, யாரும் எனக்கும் கிடையாது. மை பி நெய் மேரா பி நெய், கதம், நானும் கிடையாது எனதும் கிடையாது. தேக்கோ வாய்தா தூக்கியா, நீங்கள் உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க. அச்சா முபாரக்கோ, அதுக்கான வாழ்த்துக்கள். லேக்கின் ஆனால் கே வாய்த்தைக்கு ஃபாய்தே உட்டாது, உறுதிமொழியினுடைய பலனை பெறமாட்டேன் என்கிறீர்கள். வாய்த்தா बहुत जल्दी कर लेते हो, உறுதிமொழியை ரொம்ப சீக்கிரம் பண்ணிடுறீங்க. லேக்கின் ஆனால் फ़ायदा उठाने के लिए रोज़ एक तो रियलाइजेशन दूसरा रिवाइज करो. அந்த லாபம் எடுத்துக்கொண்டா என்ன தெரியுமா, தினமும் ரியலைசேஷன் மூலமாக ரிவைஸ் பண்ணுங்கோ. वायदे को रोज रिवाइज करो. क्या वायदा किया, என்னெல்லாம் உறுதிமொழியை பாபாட்ட கொடுத்துருக்கீங்களோ அதை டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. अमृत वेले मिलने के बाद वायदा और फायदा दोनों को बैलेंस का चार्ट बना. அமிர்த வேலையில் பாபா சந்தித்ததுக்கு அப்புறம் உறுதிமொழி என்ன, அதனுடைய லாபங்கள் என்ன பெறுகின்றோம், இதனுடைய பேலன்ஸினுடைய சார்ட்டை பண்ணுங்கள். வாய்தா கியா கியா, உறுதிமொழி என்ன கொடுத்தீங்க, அவர் ஃபாய்தா கியா உட்டாரையோ, லாபம் அதனால் என்ன அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். ரியலைஸ் கரோ, ரிவைஸ் கரோ, ரியலைஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் हो जाएगा तो ठीक हो जाएगा. பேலன்ஸ் ஆகிட்டாலே போதும், சரியாயிடும். பாப் தாதா को पता है मीटिंग वालों ने वायदा किया, ஏன்னா பாப் தாதாவுக்கு தெரியும் மீட்டிங்கில் வந்தவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க.
बाप दादा ने देखा है, बाप दादा பார்த்துருக்கான் என்னவா बहुत अच्छे अच्छे बनाते हैं प्लान, बाप दादा को पसंद है, प्लान ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, बाप दादा को ரொம்ப பிடிச்சிருக்கு. बाप दादा क्या चाहते हैं, बाप दादा என்ன விரும்புகின்றார், बाप दादा सिर्फ एक शब्द चाहता है, एक शब्द है. बाप दादा ஒரே ஒரு வார்த்தையை தான் விரும்புகின்றார், ஒரே ஒரு வார்த்தை தான், என்னது, சஃபல் கரோ சஃபல் பனோ, பயன்படுத்துங்கள் வெற்றி அடையுங்கள். जो भी खजाने हैं, शक्तियाँ हैं, संकल्प है, बोल है, कर्म भी शक्ति है, तो समय भी शक्ति है, खजाना है. என்னெல்லாம் பொக்கிஷங்கள் இருக்கின்றனவோ, சக்திகள் இருக்கின்றனவோ, சங்கல்பங்கள் இருக்கின்றனவோ, பேச்சு கர்வம் கூட என்ன ஒரு சக்தி தான், இந்த நேரம் கூட என்ன ஒரு சக்தியினுடைய பொக்கிஷம்தான். சப்கோ சஃபல் கர்னா है, எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும். சாய் ஸ்தூல்தன் சாய் அலௌகிக் கஜானே சப்கோ சஃபல் கர்னா, ஸ்தூல பொருளானாலும் சரி இல்லை அலௌகிகமான பொக்கிஷங்களானாலும் சரி ஈடுபடுத்தணும். சஃபல்தா மூர்த் கா சர்டிஃபிகேட் லேனா ही है, வெற்றி மூர்த்தி என்ற சர்டிஃபிகேட்டை நீங்கள் அடைந்தே தீர வேண்டும். சஃபல் கரோ அவர் சஃபல் கராவோ, நீங்களும் ஈடுபடுத்துங்க, பிறரையும் ஈடுபடுத்த செய்யுங்கள். அகர் कोई असफल करता है तो बोल द्वारा, शिक्षा द्वारा नहीं, अपने शुभकामना शुभाன सम्मान देने से सफल करो. யாராவது ஈடுபடுத்தவில்லை என்றால் வார்த்தையின் மூலமாக அவங்களுக்கு படிப்பினை கொடுக்காதீர்கள். உங்களுடைய சுப பாவனை சுப காமனா எப்போதுமே சுப சம்மான் கொடுப்பதன் மூலமாக சஃபல் பண்ண வையுங்கள். சிக்ஷா நெய்தோ, வெறுமனே படிப்பினை மட்டும் கொடுக்காதீர்கள், அது சிக்ஷா தேனியே படுத்தியத்தோ ஷமா ஒரு சிக்ஷா, அப்படியே நீங்கள் கொடுக்கத்தான் வேண்டியிருக்கு படிப்பினாலும் கூட மன்னியுங்கள் படிப்பியுங்கள். ஷமா ரூப் பன்கர் சிக்ஷா தோ, மன்னிப்பு கடலாக ஆகிட்டு படிப்பினை கொடுங்கள். மர்சிஃபுல் பனோ, மர்சிஃபுல்லாக ஆகுங்கள். ரஹம் தில் பனோ, கருணை இதயம் உடையவர்களாக ஆகுங்கள். आपका मर्सीफुल रूप अवश्य शिक्षा का फल दिखाएगा. உங்களுடைய மர்சிஃபுல் ரூமானது நிச்சயமாக படிப்பினை பலனை அவங்களுக்கு கொடுக்கும். देखो आजकल साइंस वाले डॉक्टर्स भी जब ऑपरेशन करते तो पहले क्या करते, தற்காலத்தில் டாக்டர்ஸு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, பழைய சுலா தேத்தே, முதல்ல தூங்க வச்சிடறாங்க, பீச்சை காட்டுते, அதுக்கப்புறம் தான் வெட்டுறாங்க. पहले ही नहीं काटते हैं, முதல்ல கட் பண்ணுறது இல்லை. टीचर भी लगाते हैं तो पहले फूंक देते हैं तो टीचर लगाते हैं. टीचर போடணுன்னா கூட முதல்ல சுன் ஆக்கிடுறாங்க. तो आप भी पहले मर्सिफुल बनो फिर शिक्षा दो. அதுமாதிரி முதல்ல நீங்கள் கூட கருணை இதயம் உடையவங்களா ஆயிடுங்க, படிப்பினை கொடுங்க, அப்போ தான் பிரபாவம் வரும். नहीं तो क्या होता है, இல்லைன்னா என்ன ஆகுது தெரியுமா, आप शिक्षा देने लगते हो, நீங்கள் அவங்களுக்கு படிப்பினை கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க, पहले ही आपसे ज़्यादा शिक्षक है, ஏன்னா அவங்க முதல்ல உங்களை விட பெரிய டீச்சர். तो शिक्षक शिक्षक की शिक्षा नहीं मानता है. எந்த ஒரு டீச்சரும் இன்னொரு டீச்சருடைய படிப்பினையை ஏற்றுக்கொள்வது இல்லை. जो पॉइंट्स आप देंगे ऐसे नहीं करो ऐसे करो, उसके पास कट करने की 100 पॉइंट्स होंगे. நீங்கள் பாயிண்ட் கொடுப்பீங்க, இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்கன்னு, ஆனால் அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு அந்த விஷயத்துக்கு 10 பாயிண்ட் இருக்கும். இசிலியே ஆகவே ஷமா சிக்ஷா, மன்னிப்பு மற்றும் படிப்பினை சாத் சாத் கூடையே இருக்க வேண்டும். इस 70 वर्ष का थीम है, இந்த 70வது ஆண்டுக்கான தீம் என்ன, சஃபல் கரோ சஃபல் கராவ், பயன்படுத்துங்கள் பயன்படுத்த செய்யுங்கள். சஃபல்தா மூரத் பனோ சப் சஃபல் கரோ, நீங்கள் வெற்றி மூர்த்தியாக ஆக வேண்டுமெனில் அனைத்தையும் ஈடுபடுத்த வேண்டும். டபுள் லைட் பண்ணா என்ன தோ சஃபல் கர் दो, डबल लाइट ஆகுனாலே நீங்கள் ஈடுபடுத்துங்க. சன்ஸ்கார் को भी सफल करो, संस्कार கூட ஈடுபடுத்துங்க. जो ओरिजिनल आपके आदि संस्कार देवदाई संस्कार अनादि संस्कार आत्मा के उसको एमर्ज करो. எது உங்களுடைய ஆதி சன்ஸ்காரமோ தேவதா சன்ஸ்காரமோ அனாதி சன்ஸ்காரமோ ஆத்மாவனுடையது, இதை எமர்ஜ் பண்ணுங்க. உல்டே சன்ஸ்காரம் கோ சன்ஸ்கார் கரோ, எது தப்பான சன்ஸ்காரமோ அதை संस्कार அழித்து விடுங்கள். ஆதி அனாதி संस्कार इमर्ज करो, आदि संस्कारों अनादि संस्कारத்தை इमर्ज பண்ணுங்க. अब ये सभी की कंप्लेंट विषय एक ही रह गई है. எல்லாருக்கும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்குது, என்ன, संस्कार नहीं बदलते संस्कार नहीं बदलते.
சம்ஸ்காரம் மாற மாட்டேங்குது இப்படி தான் சொல்கிறீங்க. சபீன மேனத் முக்த் கா வாய்தா கியா என்ன, எல்லோருமே உழைப்பிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவோம் என்ற உறுதிமொழி கொடுத்தீங்க இல்லையா, எல்லாமே கையை ஊத்துறாங்க. अच्छा इनको फ़ोटो निकालो, बहुत ज़्यादा எங்களை ஃபோட்டோ எடுங்க. अभी 1 मिनट के लिए अपने दिल से यह वायदा को दृढ़ता का अंडरलाइन लगा. இந்த ஒரு செகண்டில் திடத்தன்மை என்ற அண்டர்லைனை பண்ணுங்க. अपने मन में पक्का करो, உங்கள் மைண்டில் தான் பக்காவாக பண்ணுங்க. सर्व चारों ओर के सुमानदारी बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து சுமாந்தாரி குழந்தைகளுக்கு சதா பாப்கே தில்கே சினேகி, எப்போதுமே பாபாவுக்கு இதயபூர்வமான அன்பானவர்கள். சர்வகே சினேகி சிரேஷ்ட ஆத்மாவுக்கும், அனைவருக்கும் அன்பான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா மேனத் முக்த் ஜீவன் முக்த அனுபவம் கர்னேவார், எப்போதும் உழைப்பிலிருந்து முக்தி ஜீவன் முக்தி அனுபவம் செய்யக்கூடிய தீவிர புருஷார்த்தி பச்சோங்கும் சதா வாய்தார் ஃபாய்தா கா வாய்தா லேனேவார், எப்பொழுதுமே உறுதிமொழி மற்றும் உறுதிமொழியின் மூலமாக லாபத்தை பெறக்கூடியவர்களுக்கு பேலன்ஸ் ரக்கனே வாழ பிளிஸ்ஃபுல் வச்சோங்கோ, பேலன்ஸ் வைக்கக்கூடிய பிளிஸ்ஃபுல் குழந்தைகளுக்கு சதா மௌஜ்மே ரஹனே வாலே மௌஜ்மே அவருக்குமே ரஹானே வாலே, எப்போதும் தானும் மகிழ்ச்சியாக இருந்து பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஐசே சங்கமோகி சிரேஷ்ட பாக்யக்கே அதிகாரி பச்சோங்கும், சங்கம யுகத்தினுடைய சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய அதிகாரி குழந்தைகளுக்கு பாப் दादा का याद प्यार और दिलाराम की दिल की दुआएं स्वीकारो, பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் திலாராமனுடைய இதயத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஸ்வீகாரம் ஆகட்டும். யாத் பியார் அவர் நமஸ்தே, அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாதிகளை பார்த்ததா சந்திக்கின்றது. ठीक है ना, நன்றாக இருக்கின்றீர்களா? சபி ஆப் லோகோं को देखकर खुश होते, எல்லாம் உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார்கள். बहुत प्यार, ரொம்ப அவங்களுக்கு அன்பு. क्योंकि ஏனென்றால் जो निमित्त बनते हैं ना, जो निमित्त बनने वाले को जिम्मेवारी भी होती है, तो स्नेह भी इतना होता है. யார் நிமித்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு பொறுப்பும் இருக்கின்றது, அன்பும் இருக்கின்றது. क्योंकि सबके प्यार और दुआ की उनके जीवन में लिफ्ट मिल जाती है. எல்லாருடைய அன்பு எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் அவங்க வாழ்க்கையில் லிஃப்டாக ஆகிவிடுகின்றது. அபி ஜோ நிமித்த பந்தே ஹோ, நீங்கள் கூட யார் நிமித்தமாக ஆகின்றீர்களோ உன்னோக்கபி லிஃப்ட் மில்லி, உங்களுக்கு கூட லிஃப்ட் கிடைத்திருக்கிறது. லேக்கின் லிஃப்ட் கி கிஃப்ட் கோ காயம் ரக்கோ, லிஃப்டினுடைய கிஃப்டை பத்திரமா வச்சுருங்க. बहुत फायदा हो सकता है, அதில் ரொம்ப லாபங்கள் கிடைக்க முடியும். एक एक्स्ट्रा वरदान मिलता है, இந்த எக்ஸ்ட்ரா வரதானம் உங்களுக்கு கிடைக்கின்றது. கிசி பி காரியமே, எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஈஸ்வரிய காரியமானாலும் சரி, யஜ்ய சவாமே யஜ்ய சேவத்திலஞ்சி விசேஷ நிமித்த பந்தா, யார் விசேஷமாக நிமித்தமாக ஆகின்றார்களோ உஸ்க்கு துவாயா ஒரு பியார் दोनों ही லிஃப்ட் மில்தி, அவங்களுக்கு அன்பு மற்றும் லிஃப்டினுடைய கிஃப்ட் கிடைக்கின்றது. பியார் ஏக் ஐசி சீஸ், அன்பு அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கியாசி கியா பனா தேதி, என்னத்திலேருந்து என்னவாக ஆக்கி விடுகின்றது. ஆஜ் துனியா மே பி கிஸ்ஸி பூச்சோ கியா சாயே, இன்றைக்கி உலகத்தில் கூட யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கஹேங்கே பியார் சாயே, அன்பு வேண்டும் என்று. சாந்தி சாயே ஓ பி பியார் சே மிலேகி, எனக்கு சாந்தி வேணும் அப்படின்னா கூட அது எப்போ கிடைக்குமா, அன்பின் மூலமாக தான் கிடைக்கும். தோ பியார் ஆத்மி பியார் சப்சே சிரேஷ்ட, அன்பு அதுலேயும் ஆன்மீக அன்பு எல்லாத்த விட சிரேஷ்டமானது. அச்சா, நல்லது. இன்றைக்கி வரதானம் பாபா கொடுக்குறாங்க. கம்பைன்ட் स्वरूप की स्मृति द्वारा அபுல் बनने वाले निरंतर யோகி பவ, கம்பைன்ட் स्वरूपத்தின் நினைவின் மூலமாக தவறு செய்யாதவர்களாக நிரந்தர யோகிகளாக ஆகுங்கள். जो बच्चे स्वयं को बाप के साथ कंबाइंड अनुभव करते, எந்த குழந்தைகள் தன்னைத்தான் பாபா கூட கம்பைண்டாக அனுபவம் செய்கின்றார்களோ உன்னை நிரந்தர யோகி பவக்க வரதான் சதயம் மில்ஜாத, நிரந்தர யோகியாக ஆகுங்கள் என்ற வரதானம் தாமாகவே கிடைத்து விடுகின்றது. क्योंकि ஏனெனில் வஸ் ஜாம்பி ரத்தே மிலன் மேலா ஒத்தரது, எங்கே இருந்தாலும் சந்தீபனுடைய கொண்டாடத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். உன்னை கோய் கித்தனா பி புலானே கி கோஷிஷ் கரே,
எவ்வளோதான் அவங்கள மறக்க செய்வதற்கான முயற்சி செய்தாலும் சரி, அபுல் ஹோத்தே மறக்க மாட்டார்கள். ஐசே அபுல் பச்சே ஜோ பாப்கே அத்தி பியாரே, அப்படிப்பட்ட மறக்காத குழந்தைகள் தான் பாபாவுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். வஹி நிரந்தர யோகிய, அவங்க தான் நிரந்தரமான யோகிகள். கியோங்கி பாபா அதுக்கும் காரணம் சொல்கிறப்ப சப்ஸ்டான்ஷியேட் எப்படி சொல்கிற பாருங்க. ஏனெனில் பியார்கி நிஷானிய சொதையாத், அன்புனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, தாமாகவே நினைவில் இருக்கும். உன்கே சங்கல் ரூபி நாக்குன்குவி மாயா இல்லாடு, சங்கல்பம் என்ற ஒரு நெகத்தை கூட மாயானால் என்ன பண்ண முடியாதா, அசைக்க முடியாதான். இன்னைக்கு ஸ்லோகன் பாபா கொடுக்குறாங்க, காரணம் சுனானே கே பதா, காரணம் கூறுவதற்கு பதிலாக உஸ்கா நிவாரண் கரும், அதுக்கான நிவாரணத்தை செய்யுங்கள். துவாய்க்கு அதிகாரி பஞ்சாய்க்கு, ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரிகளாக ஆகி விடுவீர்கள். அவ்வக்த இஷாரே, அவ்வக்த இஷாரா இந்த மாதத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஆத்மிக் ஸ்திதியில் இருக்கிறதுக்கான பயிற்சியை செய்யுங்கள், உள்நோக்கு முகமாக ஆகுங்கள். அதில் இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் बाबा சொல்கிறாங்க, अंतर्मुखी बन ज्ञान मनन के अभ्यास द्वारा अलौकिक मस्ती में सदा मस्त रहो. உள்நோக்கு முகம் உடையவர்களாக ஆகி ஞானத்தை சிந்தனை செய்கின்ற பயிற்சியின் மூலமாக अलौकिक போதையில் இருங்கள். इस दुनिया के उलझनों अपने और आकर्षित नहीं करेंगे. உலகத்தினுடைய எந்த ஒரு சிக்கலும் சரி அல்லது உங்களை தன் பக்கம் आकर्षण செய்யாது. जैसे मिलिट्री वाले अंडरग्राउंड चले जाते हैं तो बाहर से बम शादी का असर नहीं होता है. எப்போ மிலிட்ரியில் இருக்கவங்க அண்டர் கிரவுண்டில் போயிடுவாங்களோ அப்போ வெளியில் பாம்ஸ் எதுவுமே அவங்கள தாக்க முடியாது. ஐசி அதே மாதிரி அந்தர்முகி, நீங்கள் உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகி அண்டர் கிரவுண்ட் ஆத்மீக ஸ்திதிமே रहने அபியாஸ் கரும். அண்டர் கிரவுண்டில் ஆத்மீக ஸ்திதியில் இருக்கிறதுக்கான பயிற்சியை செய்யுங்கள். तो बाहर मुक्ता की बातें डिस्टर्ब नहीं करें. வெளிநோக்கு முகத்தினுடைய விஷயங்கள் எதுவுமே உங்களை என்ன பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆக நீ பாடத்தினுடைய தலைப்பில் பாபா என்ன சொன்னாங்க, உண்மையான இதயத்தோட பாபா மற்றும் பரிவாரத்திற்கு அன்பானவர்களாக ஆகி உழைப்பிலிருந்து முக்தி அடைவதற்கான உறுதிமொழியை கொடுங்கள். அந்த உறுதிமொழியை கொடுப்பதனுடைய பலனையும் பெறுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ममता की मूरत माँ मेरी, तेरी याद सदा मुझे आती है. ममता की मूरत माँ मेरी, तेरी याद सदा मुझे आती है. दुनिया सो जाती है तब तो, दुनिया सो जाती है तब तो, सपने में लोरी गाती है. तेरी याद सदा मुझे आती है. ममता की मूरत बाबा நம்மோடு கூட வாழ்கிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே, கையோடு கை சேர்க்கிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே,
உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது, அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. மனதில் நோய் அகன்றது, உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது, அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. நாள் முழுவதும் ஆனந்தமே, வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? பாபா நம்மோடு கூட வாழ்கிறார், வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? குஷி நிறைந்த மயில் போல ஆட வைத்தது, மனம் கூடவே குயில் போல பாடி நின்றது. குஷி நிறைந்த மயில் போல ஆட வைத்தது, மனம் கூடவே குயில் போல பாடி நின்றது. உயிர் உயிராக கிடைத்த பாபா, வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? பாபா நம்மோடு கூட வாழ்கிறார், வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? மகிழ்ச்சின்ற மனதின் நிலைப்பாடு வெளியில இருக்க விஷயங்களை சார்ந்து இருக்காத போது நிலைத்து இருக்கும். Happiness is the state of mind that will be everlasting when it is not based on external events.